நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மனநல காப்பகத்தில் 20 பேர் புதைக்கப்பட்ட சம்பவம். 2 பேர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு. கூடலூர் அருகே உள்ள குந்தளாடி பகுதியில் கடந்த 1999 முதல் லவ் ஷேர் என்ற மனநல காப்பகம் செயல்பட்டு வந்தது. இந்த மனநல காப்பகத்தில் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி இந்த மனநல காப்பகத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கோட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள், போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டதில் அரசிடம் அனுமதி இல்லாமல் செயல்பட்டு வந்த மனநல காப்பகம் என்பது கண்டறியப்பட்டது. மேலும் மனநல காப்பகத்தில் 20 பேர் இறந்த நிலையில் அதே காப்பகத்தில் இருந்து 200 மீட்டர் தூரம் 20 பேரின் உடல்கள் புதைக்கப்பட்டிருந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். மேலும் மனநல காப்பகத்தில் மீதம் இருந்த 13 பேர் மீட்கப்பட்டு கோவையில் உள்ள அரசு மனநல காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு காப்பகம் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. மனநல காப்பகத்தில் 20 பேர் இருந்து இறந்து புதைக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். நெலாக்கோட்டை காவல் நிலையத்தில் மனநல காப்பகத்தை நடத்தி வந்த 54 வயதுடைய அகஸ்டின், அவரது மனைவி 53 வயதுடைய கிரேசி ஆகியோரிடம் கடந்த 3 நாட்களாக பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த புகாரின் பேரில் 2017ஆம் ஆண்டு மனநல காப்பக சட்டத்தின்படி அரசு அனுமதி பெறாமல் காப்பகம் நடத்தி வந்த அகஸ்டின், கிரேசி ஆகிய இருவர் மீது இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சார் க்ளோஸ் பண்ணாங்க ஒரு செகண்ட். க்ளோஸ் பண்ணல. கட் பண்ணி விட்டுருங்க பார். அதுதான் அப்படியே மேலே வச்சுருங்க. இது என்ன காய் நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம்